வேதாளத்தின் சுயசரித்திரம். மகாராஜனே, பூர்வத்தில் நான் காளத்தியன் என்ற பெயருடைய சோழ தேசத்தில் ஒரு கோயில் ஸ்தானிகனாக இருந்தேன். செவ்வந்தி ஈஸ்வரனான சிவபெருமானுக்கு தினமும் பூஜை, நைவேத்திய முதலியானியவற்றை முடித்து கொண்டு திருக்கோவிலின் கதவை மூடிவிட்டு வீட்டுக்கு போவது வழக்கம். ஒரு நாள் ஏதோ ஒரு பிரசாதத்தை மறந்துவிட்டு வெளியே வந்துவிட்டபடியால் அதை எடுத்து வர கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றேன். அப்போது கற்ப கிரகத்தின் உள்ளே மனிதர் பேசுவது போன்ற குரல் கேட்கவே சாவி துவாரத்தின் வழியாக பார்த்தேன். உமையவள் தன் பர்த்தாவின் மடி மீது அமர்ந்திருக்க பகவான் தன் நாயகிக்கு கதைகளை சொல்லி வந்தார். நான் உம்மிடம் சொன்ன 24 புதிர் கதைகளையும் பிராட்டியாரிடம் சொல்லி அவற்றில் 23 கதைகளுக்கு விடையும் தெரிவித்தார். கடைசியாக சொல்லப்பட்ட 24வது கதை முறை தெரியாத கதை என்றும் அதன் புதிருக்கு விடை ஒருவருக்கும் தெரியாதென்றார். நான் வீடு திரும்பிய போது என் மனைவி ஏன் இவ்வளவு நேரம் கழித்து வர நேரிட்டது என்று கோபித்து கேட்கவே நான், கண்ணே, சுவாமி தன் நாயகிக்கு 24 கதைகள் சொல்லி வந்தார், அதை கேட்டுக்கொண்டிருந்தபடியால் நேரமாகிவிட்டது என்றேன். அதன் மீது அவள் பிடிவாதமாக அக்கதைகளை சொல்லுமாறு என்னை வற்புறுத்தினாள். நான் எவ்வளவோ மறுத்தும் என் மனையாள் கேட்கவில்லை. கடைசியாக சொல்லிவிட்டேன். அக்கதைகளை வேறு ஒருவரிடமும் சொல்லக்கூடாதென்று வேறு எச்சரித்திருந்தேன். ஆனால் என் மனைவியோ மறுநாள் காலையில் மற்ற பெண்களிடம் சொல்லி பகிரங்கப்படுத்தி விட்டாள். அதனால் கோபம் கொண்ட பரமேஸ்வரன் என் முன் தோன்றி, ஸ்தானிகா, என் பத்தினிக்கு நான் ரகசியமாக சொன்ன கதைகளை நீ ஒட்டு கேட்டு உன் மனைவியிடம் சொன்னாய். அதனால் நீ வேதாளமாக போக கடவாய் என்று சபித்து விட்டார். அவர் கால்களை பிடித்து கொண்டு நான் கெஞ்சிய போது பகவான் பின்வருமாறு திருவாய் மலர்ந்தருளினார். வேதாளமே, உச்சிகினி மாகாளி பட்டணத்திற்கு இருக்காத வழி தூரத்தில் ஒரு வனாந்திரம் இருக்கிறது. அந்த ஆரண்யத்தில் ஒரு கோயில் உண்டு. அந்த கோயிலுக்கு எதிரே ஒரு பெரிய முருங்க மரம் இருக்கிறது. வேதாளமாக மாறி நீ அந்த மரத்தின் ஒரு கிளையில் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருப்பாய். அப்படி இருக்கும் நாளில் வெகு காலத்திற்கு பிறகு ஞானசீலன் என்கிற முனிவன் உன்னை தன்வசப்படுத்தி அஷ்டமா சித்திகளை பெற முயற்சி செய்வான். காளிமா தேவி தன் முன் பிரசன்னமாக வேண்டுமென்றும் காளி சன்னதியின் முன்னால் யாக குண்டம் செய்து நரபலி கொடுக்கவும் காத்திருப்பான். தனக்கு உதவி செய்ய உஜ்ஜயினி மன்னனையும் தந்திரமாக அழைத்து வருவான். அவனை கொண்டு உன்னை பிடித்து வரவும் கடைசியில் அந்த மகாராஜனையே காளிக்கு பலி கொடுக்கவும் சூழ்ச்சியாக திட்டமிடுவான். உன்னை விக்ரமாதித்தன் பிடித்து கட்டி கொண்டு வந்ததும் அவன் சிரசை துண்டித்து யாக குண்டத்தில் போட நினைப்பான். அப்போது நீ விக்ரமாதித்தனுக்கு 24 கதைகளை சொல்லி விடை கேள். 23 கதைகளுக்கும் சரியான விடை சொல்லி 24வது முறை தெரியா கதைக்கு விடை சொல்லாமல் திகைத்து நிற்பான். அப்போது அவனை விக்ரமாதித்தன் என்று அறிந்து கொள். நீ அவனுக்கு முனிவனின் வஞ்சக எண்ணத்தையும் அதை தடுத்து வெற்றி பெற்று முனிவனை ஒழிக்கும் வழியையும் தெரிவித்து அந்த மகாராஜனுக்கு நீ அடிமையாகி 2000 வருடம் துணையாக இருந்து முடிவில் சாபம் நீங்கி என்னிடம் வந்து சேர்வாயாக என்று சிவபெருமான் எனக்கு சாப விமோசனம் தெரிவித்தார். ஆகவே மகாராஜனே, நான் உமக்கு தொண்டு புரியவும் வாகனமாக விளங்கவும் ஆட்பட்டு விட்டேன். என் எஜமானனாகிவிட்ட உம்மை காக்க கடமைப்பட்டவனாதலின் அந்த வஞ்சக முனிவனிடமிருந்து நீர் உயிர் தப்பவும் உதவி புரிவேன். மகாராஜனே, உம்மை வரவழைத்திருக்கும் ஞானசீல முனிவன் நல்லெண்ணத்துடன் அழைக்கவில்லை. மன்னாதி மன்னர்களையெல்லாம் ஆளும் ஏகாதிபத்திய பதவியையும் நீண்ட ஆயுளையும் என்னுடைய சேவையையும் பெறவே அந்த முனிவன் காளிமா தேவியை குறித்து கடுந்தவம் செய்தான். தவத்தால் மகிழ்ந்த தேவியானவள் பிரத்யட்சமாகி 1000 அரசர்களுடைய தலையை கொண்டு யாகம் செய்தால் அவன் விருப்பம் நிறைவேறும் என்று சொல்லிவிட்டு மறைந்தாள். மகாராஜனே, இம்முனிவன் 999 அரசர்களை கொன்று அவர்கள் தலையை யாக குண்டத்தின் அக்கனியில் போட்டிருக்கிறான். கடைசியாக ஒன்று குறைகிறது. அதற்காகவே உம்மை வஞ்சகமாக அழைத்திருக்கிறான். உம் அறிவும் உறுதியும் என்னை மகிழ செய்துவிட்டது. வீணில் அந்த முனிவனிடம் சிக்கி நீர் அழிவதை நான் விரும்பவில்லை. அதனால் நான் சொல்கிறபடி தந்திரமாக நடந்து கொள்ளவும். இப்போது நான் இந்த சவத்தின் உடலை விட்டு போய்விடுகிறேன். என்னுடைய சரீர கட்டையை மட்டுமே நீர் எடுத்து சென்றுவிடும்.
இதை அந்த துஷ்ட முனிவரிடம் எடுத்து சென்றதும் அவன் என்னை அந்த சவக்காட்டில் ஆவணம் செய்ய வேண்டுமென பூஜிப்பான். அப்பால் உம்மை நரபலி போட சூழ்ச்சி செய்து அக்கினி மூட்டப்பட்டுள்ள யாக குண்டத்திற்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்யும்படி உம்மிடம் சொல்வான். அந்த முனிவனையே முதலில் யாக குண்டத்திற்கு நமஸ்காரம் செய்து காட்டும்படி சொல்லும். தரையில் குனிந்து வணங்கும் அந்த முனிவனின் சிரத்தை உடனே உடைவாளால் அறுத்து யாக குண்டத்தில் போட்டுவிடும். காளிமா தேவி பிரத்யட்சமாகி உமக்கு சகல சௌபாக்கியங்களும் அளிப்பாள். நீர் கேட்ட வரமெல்லாம் கொடுப்பாள். அந்த முனிவன் எந்த பதவியை அடைய விரும்பி இந்த காரியம் செய்ய திட்டமிட்டிருந்தானோ அந்த மகத்தான வித்யாதர அரச பதவி உமக்கு கிட்டிவிடும். தந்திரமாக நடந்து கொள்ளாவிட்டால் அந்த முனிவன் உம்மை பலியாக கொடுத்து விடுவான். அதை தடுப்பதற்காகவே நீர் முன்னேறி செல்ல முடியாதபடி இவ்வளவு தூரம் கதைகளை சொல்லி காலம் கடத்தி வந்தேன். இனி நீர் செல்லலாம், வெற்றியும் உமக்கு கிட்டும் என்றது வேதாளம். அவ்விதமே நடப்பதாக தலையை ஆட்டினான் விக்ரமாதித்தன். ஞான சீல முனிவன் யாக குண்டம் வளர்த்திருக்கும் ஆரண்யத்தில் காளிமாதேவி கோயிலுக்கு வந்த விக்ரமாதித்தன் வேதாளத்தை கீழே இறக்கி, முனி சிரேஷ்டரே, மிகுந்த சிரமத்தின் பேரில் தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிவிட்டேன். அடுத்து நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று பணிவுடன் கேட்டான். அரசே, புனித தீர்த்தத்தில் குளித்து நிர்மலமான உள்ளத்துடன் வாரும். அதற்குள் பூஜைகளை முடித்து விடுகிறேன் என்றான் முனிவன். அரசன் குளித்துவிட்டு வந்து சேர்ந்ததும் யோகியானவன், அரசே, இந்த யாக குண்டத்தை மும்முறை வலம் வந்து வணங்குங்கள் என்றான். முனி சிரேஷ்டரே, நானோ மகாராஜன், இவைகளின் வழிமுறைகளை அறியாதவன். தாங்கள் முதலில் எவ்விதம் செய்ய வேண்டுமென்று செய்து காட்டினீர்களானால் சௌகரியமாயிருக்கும். வழி பிசகி தவறுதலாக செய்து அதன் மூலம் உங்கள் யாகத்தை கெடுக்க விரும்பவில்லை என்று வினயமாக கூறினான் விக்ரமாதித்தன். அரசன் உள்ளத்தில் இருப்பதை அறியாத முனிவன் யாக குண்டத்தை மும்முறை வலம் வந்து தரையில் சாஷ்டாங்கமாக படுத்து வணங்கினான். உடனே விக்ரமாதித்தன் தன் இடையிலிருந்த மகோன்னத வாளை உருவி முனிவனின் தலையை துண்டித்து யாக குண்டத்தில் போட்டான். உடனே காளிமாதேவியும் பிரசன்னமாகி, வாராய் மகனே, உன் காரியங்களை கண்டு மிகவும் சந்தோஷமடைந்தேன். உனக்கு வேண்டிய வரங்களை கேள் என்று சொல்லவே விக்ரமாதித்தன், தேவி, உன் அடிமையாகிய எனக்கு எப்பொழுதும் தரும சிந்தனையும் பரிசுத்த மனமும் சகல வல்லமையும் நான் நினைக்கும் போது தயாபரியான உன் தரிசனமும் உண்டாகும்படி அருள வேண்டும். மேலும் முனிவனால் கொல்லப்பட்ட இந்த 999 மணிமகுட மன்னர்களும் பிழைத்து எழும்படி விரும்புகிறேன். தடை சொல்லாது என் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விக்ரமாதித்தன் கேட்டான். அவ்விதமே ஆகுக என்று காளிமாதேவியும் வரப்பிரசாதம் அளித்து மறைந்தாள். பிழைத்தெழுந்த மன்னர்களையெல்லாம் அவரவர் நாட்டிற்கு செல்ல அனுமதித்து வேதாளத்தை அழைத்து கொண்டு தலைநகருக்கு திரும்பிய விக்ரமாதித்தன் இந்த சிங்காதனத்தில் அமர்ந்து அழியா புகழுடன் அரசாண்டு வந்தான். இவ்வாறு 2ஆம் படிக்கு காவலான மதனாபிஷேக வள்ளி என்னும் சிங்காதன பதுமை கதையை சொல்லி முடித்ததும் போஜ மகாராஜனை நோக்கி, ஹே ராஜனே, எங்கள் விக்ரமாதித்த மகாராஜனை போன்ற அறிவும் ஆற்றலும் உமக்கு இருந்தாலன்றோ இந்த அதிசய சிம்மாசனத்தில் நீர் ஏறி அமரலாம் என்று கூறி மௌனமாகிவிட்டது. அது சமயம் சூரியனும் அஸ்தமித்து விடவே போஜராஜன் சிம்மாதனத்தின் மீது ஏற விரும்பாமல் மௌனமாக திரும்பி கீழே இறங்கிச் சென்றான். வேதாளத்தின் சுயசரித்திரம் கேட்டீர்கள். வழங்கியவர் RJ JM ஃப்ளோரா. ஏலாகரம்பையின் கதை கேட்க தாடகை மைந்தர்களுடன் இணைந்திருங்கள்.